வெளிநாட்டில் ஒரு கூட்டத்திற்காக எனக்கு அழைப்பு வந்தது. அப்போ அந்த வெளிநாட்டு ஊழியத்திற்காக ஏற்கனவே இருந்த அந்த எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு, அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஊழியத்தை செய்வதற்காக நான் போகும்போது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஸோ நீங்கள் எப்படி அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உடனே நான் சொன்னேன், எனக்கு அழைப்பு வந்திருக்குது, அதனால் ஸோ எப்படியாவது போயிட்டு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது இங்கேருந்து நான் கிளம்பி சுவிட்சர்லாந்து போய் இறங்கிட்டேன். அப்போ அங்கே இந்த இமிக்ரேஷன்ஸ் முடிச்சுட்டு அந்த நாட்டுக்குள்ளே நம்மளை செக் பண்ணி எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அப்போ நானும் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைனில் நின்னாங்க. நான் இங்கேருந்தே என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், ஜென்ஸ் இருக்கிற கவுண்டருக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்வி கேட்பாங்க ஆண்கள் அப்படின்னா. ஆனால் கேர்ள்ஸு இல்லைன்னா சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா கவுண்டர்லேயும் சிஸ்டர்ஸ் இருக்கிற கவுண்டரில் எல்லாமே ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இன்னொன்று என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்தியா ஆட்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய கவுண்டரில் போனால் அவங்களுக்கு ஒருவேளை சின்ன சின்ன தக்கா புக்கா இங்கிலீஷ் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சா, எந்த லைன்லையுமே நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை. அப்போது ஒரு கவுண்டரில் ஒரு ஃபாரின் லேடி ஒருத்தங்க, அவங்க அந்த கவுண்டர் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒருத்தர் இந்த கவுண்டருக்குள்ளே நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கவுண்டருக்குள்ளே போனேன். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க இங்கிலீஷில், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறாங்கன்னு தெரியுது, ஆனால் பதில் சொல்ல தெரில. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பர்பஸுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதுவும் பதில் சொல்ல தெரில. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய அந்த பாஸ்டர் எனக்கு கொடுத்த அந்த லெட்டர், இன்விடேஷன் லெட்டர், அந்த லெட்டரை எடுத்து காமிச்சேன். ஸோ சரி, அப்புறம் எத்தனை நாள் இந்த ஊரில் நீங்கள் இந்த நாட்டில் எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் ரிட்டன் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த டிக்கெட்டு கொடுத்தேன். ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. சரி உள்ளே போங்கன்னு உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த நாட்டில் ஃபஸ்ட் டைமாக காலடி எடுத்து வைக்கும்போது உண்மையிலேயே மனசார ஆண்டவருக்கு என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனதுக்கோ இந்த அந்த நாட்டுக்கு போனதுக்கோ அப்படி இல்லை. அதை ரொம்ப பெரிய நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்றதுக்காகலாம் நான் யோசிக்கலை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளில் இதே பட்டணத்தில் இங்கே இருக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் அருமனை அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்றுமே தெரியாதவனாய் அப்படின்னா என் வாழ்க்கையில் இருந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செங்கல் சூளைக்கு ஓனர் ஆகணும்னு நான் நினச்சேன். நான் இந்த செங்கல் சூளையில் இந்த கண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப படிச்சிட்டிங்க. ஸோ நான் ஒரு 20 இயர்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கு பிறகு இந்த 8ஆம் வகுப்பு படித்து முடிக்கும்போது கிடைக்கிற லீவில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போவேன். அப்போ குலசேகரத்தில் ஒரு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த செங்கல் சூளையில் இருக்கிற அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் பைக்கில் வருவார். அந்த பைக்கு அங்கேருந்து இந்த குடுன்னு சத்தம் கேட்ட உடனே இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் டே கண்ட்ராக்கு வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க. அவர் வந்த உடனே எங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், காசு வேலை செஞ்சு முடித்த உடனே காசு கொடுப்பாரு. அப்போது இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம், நீ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது, வெளியில் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன்னு சொன்னாலும் உண்மையிலே என் மனசுக்குள்ளே இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி ஒரு புல்லட்டு பைக் வாங்கணும், ஒரு செங்கல் சூளை வைக்கணும். இது ஒரு பெரிய டார்கெட். அப்போ ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை.
நம்ம எப்படா செங்கல் சொல்ல வைப்போம், நம்ம எப்படா புல்லட் பைக் வாங்குவோம்? ஏன்னா என்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழையான, எங்கள் அப்பா வந்து 2 பிராண்ட் ஷாப்புக்கு ஓனர், பெரிய குடிகாரர். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகான நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் அப்படி வளரவும் இல்லை. நான் வந்து இதே பட்டணத்தில் வந்து பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை. இன்னொருத்தருடைய ட்ரெஸ்ஸை போட்டு தான் நான் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். எங்களுக்குன்னு எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு நினைவு தெரிந்து 2 டைம் தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற மாதிரி புது ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்ததே இல்லை. மார்த்தாண்டம் சந்தையில் எங்கள் அம்மா வந்து புதன்கிழமை சந்தையில் எப்பாவது ஒரு டைம் யாராவது போட்ட அந்த 5 ரூபா 2 ரூபாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ட்ரெஸ்ஸு. அப்போ வந்து ஒரு செங்கல் சூளை வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக எனக்கு இருந்துச்சு. அது நடக்காது. நம்ம இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம எங்கே ஒரு செங்கல் சூளை வைப்போம்? இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பைக்கு வாங்குவோம்? ஆனால் ஆண்டவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, ஆண்டவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் என் மூலமாய் செய்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நான் பெருமைப்படலை. ஆனால் என்னுடைய நடந்து வந்த வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது, என் லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது, எங்கள் அம்மா அப்பாவே அப்படி தான். எங்கள் அம்மா அப்பா வந்து இன்றைக்கி வந்து என் கூட பிறந்தவங்க 5 பேர். நான் வந்து எங்கள் தாயாருக்கு வந்து கடைசி பிள்ளையாக பிறந்தேன், லாஸ்ட் பிள்ளை. நிறைய இடத்துல இப்போ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ்ன்ற பேர் வந்து நம்ம ஊரில் வந்து இது ஒரு பெரிய புகழ்ச்சிக்குரிய பேராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் பென்ஸ்ன்ற பேரை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊரில் பென்ஸு, பென்சாம் அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நானும் இந்த ஊரில் இருக்கும்போது இந்த பேர் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஆனால் ஒரு இடத்துல ஒரு பெரிய மீட்டிங்கில் போகும்போது ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு பேர் வச்சுருக்குறாங்களே, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேர் வச்சுருக்குறாங்களே, இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சா? நீங்கள் வந்து கிராமத்தில் பிறந்தேன்னு சொல்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போன கதை என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா எனக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு எழுதி வச்சு யோசிச்சுட்டெல்லாம் வைக்கல. எங்கள் அம்மா நான் மாசமாக இருக்கும்போது அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட விடுறதுக்கு யாரும் இல்லாமல் தனியாகவே போய் என்னை பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி தான் எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு. வந்தவரையும் எங்கள் அப்பா பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ எங்கள் அம்மாட்ட வந்து இந்த பிள்ளைக்கு சர்டிஃபிகேட்டில் பேர் எழுதணும், என்ன பேர் வைக்கலான்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை வேணான்னு நினச்சேன், இந்த பிள்ளை பிறந்துருச்சு, நான் எங்கே பேர் வைக்கிறது, உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ பிடிச்சது வைங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் பென்ஸ்னு பேர் வச்சிருக்கிறாரு. அப்போ நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களாய் தெரியலாம், இன்றைக்கு உங்களுக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்வேன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், நான் ஒரு மோசமான பின்னணியாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடாததை, செய்ய விரும்பாததை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் வளர்றதற்கு, நீங்கள் உயர்றதற்கு, நீங்கள் சாதிப்பதற்கு எதுவுமே இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், ஆண்டவரை மட்டும் நீங்கள் உறுதியாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை மட்டும் நீங்கள் உறுதியாய் பிடிச்சிட்டீங்கன்னா, நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களையே நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவார். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் பிரமிப்பீங்க. நீங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க, நானா என்னை எப்படி ஆண்டவர் மாற்றினார், என்னை எப்படி ஆண்டவர் தூக்கினார்? ஆனால் ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவரை தேடி அவருக்காக வாழ்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் தேடுகிறார். இந்த உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ரொம்ப இழுத்துட்டே இருக்கும். எப்படி வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு லைனை வச்சிருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு பாதை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த பாதையில் நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கான மகிமையை கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும். ஆனால்
உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையை விட்டு யாராவது ஒருத்தர் கூப்பிடுறாங்க, இல்லை மற்றவங்கள மாதிரி நான் இருக்கலாம், கொஞ்ச நாள் நான் ஜாலியா இருந்துட்டு வரேன், கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்துட்டு வரேன்னு உங்க ட்ராக்கை விட்டு நீங்க மாறிட்டீங்கன்னா நான் நம்புறேன் மண்ணுக்காக நீங்க மாணிக்கத்தையே விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிபன், உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் மகளே, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதனாலதான் சத்துருவுக்கு ரொம்ப அதிகமாய் தெரியும். இந்த ஜெபத்திற்கு இந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும்னு சிலர் வராம இருந்திருக்கலாம், சிலர் யாராவது ஒருத்தர் உங்களை பிரஷ் பண்ணி உங்களை அனுப்பி இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தரை பார்க்கறதுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வரவே இல்லை. நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவருக்குள்ள நடத்துறதற்கு ஊழியக்காரர்கள் தேவை, ஊழியக்காரிகள் தேவை. நீங்க 1000 பேருக்கு முன்னாடி நீங்க நிற்கிற ஒரு நாளை கர்த்தர் வைப்பார், நீங்க ஆலோசனை கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். நீங்க இங்க சாதாரணமானவர்களா இருக்கிறீங்க, ஆனா நான் நம்புறேன் ஒரு நாள் படிச்சவங்களுக்கு முன்னாடி, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக, இந்த உலகத்தில் இருக்கிற பல இடங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு உங்களை அழகுபடுத்தி, ஆமேன், உங்களை மகிமைப்படுத்தி உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இருக்கிற இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரோட நடக்கிற, ஆண்டவரோட வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய திருச்சபையில் நான் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரை ரொம்ப பிடிச்சேன், ஆண்டவரை ரொம்ப நேசித்தேன், ஆண்டவரை விரும்பி ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் என்ன உயர்த்த முடியும்னு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசை, விருப்பம், இது எல்லாமே ஆண்டவராக தான் இருந்தார். அதான் நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஊரில் இருக்கும்போது அப்போ நிறைய பேர் இந்த சினிமா பார்ப்பாங்க பாருங்களேன். அப்போ சினிமா பார்க்குறது தப்புன்னா அன்னைக்கு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார், சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்னு. அந்த சினிமாவை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 3 கிலோமீட்டர் நடப்போம். 2 பேரும் நடந்து ஏசப்பாவை பற்றி பேசிட்டு அப்படியே திரும்ப 3 கிலோமீட்டர் வருவோம். அந்த மாதிரி படம் பார்க்க கூடாது, டிவி பார்க்கறது தப்பு அப்படின்னு அவாய்ட் பண்ணது நான். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருக்காய் காண்பித்த, ஆண்டவருக்காய் விட்டு கொடுத்த, ஆண்டவருக்காய் சாக்ரிஃபைஸ் பண்ணின ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்கிறத இப்ப என் வாழ்க்கையில உணர்றேன். நான் நம்புறேன், மகனே, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா, இந்த இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்றீங்க தெரியுமா, இந்த இடத்துல நீங்க அழுறீங்க தெரியுமா, இது ஒவ்வொன்றையும் யார் கணக்கு வைத்திருக்கிறாங்களோ இல்லையோ, யார் கணக்கு வச்சிருக்கிறாங்க தெரியுமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாய் கணக்கு வைத்திருக்கிறார். நான் நம்புறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒண்ணுக்குமே ஆக மாட்ட, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு கேவலமான பையன், உன்னுடைய அம்மா உங்களுடைய அப்பா உனக்கு ஒண்ணுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஆண்டவரே என்னை ரொம்ப ஒதுக்குறாங்க, ஆண்டவரே என்னை ரொம்ப தள்ளுறாங்க, என்னை ரொம்ப வித்தியாசமா என்ன ட்ரீட் பண்றாங்க, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் நான் பிறக்கலையே அப்படின்னு நினைச்சு எந்தெந்த தெருவில் எல்லாம் கண்ணீரோட நீங்க ஆனா நல்லவர் ஆண்டவரே, நீங்க ஆனா பெரியவர் ஆண்டவரே, இவங்க இத்தனை பேர் தள்ளினாலும் நீங்க என்ன தள்ள மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு மனிதர்கள் தள்ளும் போது எந்தெந்த தெருவில் எல்லாம் நான் அழுதுட்டே போனேனோ அந்தந்த தெருவில் எல்லாம் 10 வருஷம் தாண்டி இப்ப நான் நடக்கும்போது, நான் கார்ல போகும்போது இதே தெருவில் ஒரு நாள் அழுதுட்டு போனேன். ஆனா அதே தெருவில் இன்றைக்கு கர்த்தர் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். சோ
இந்த உலகம் உங்களை இழுக்கும் போது, மனுஷங்க உங்களை இழுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்க வளர்ந்ததற்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நீங்க உயர்ந்ததற்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாரோடையும் வித்தியாசமா தெரியுறீங்களா, ஆண்டவர் உங்களை வித்தியாசமா பார்ப்பாரு. நீங்க பாவத்தை எல்லாம் வெறுக்கிறீங்களா, நான் நம்புறேன் ஒரு காலகட்டம் தாண்டினதற்கு பிற்பாடு நீங்க கண்டிப்பா ஜெபிப்பீங்க. பாருங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் தான் மகனே, 40 வயசு வரைக்கும் தான் மகளே, அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்க அம்மா அப்பா உங்களை ஜெபிக்க சொல்றாங்கல்ல, இன்னைக்கு உங்க அம்மா அப்பா ஆண்டவரை தேடுறாங்கல்ல. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கை அடுத்த காரியம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா நீங்க நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா சவால் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகமே வாலிபர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது எந்த ஒரு வாலிபன் உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, அந்தகாரத்தை வெறுத்து கர்த்தரோட நடக்கிறானோ அவனை பரலோகம் தனியா பார்க்குது, அந்த பிள்ளைய தேசம் தனியாய் பார்க்கிறது. ஒரு நாள் இந்த அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை, வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதுதான் நேரம், இதுதான் நேரம், இதுதான் நேரம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தான் உலகத்தை நீங்க வெறுக்கணும், இன்னைக்கு தான் ரொம்ப நேரம் ஆண்டவரோட பேசணும். எனக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே செத்து போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு 41 வயது. இந்த 41 வயதுல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல்ல சர்ச்சுக்குள்ள என்றான, 4ஆம் வகுப்பு படிக்கும்போது சர்ச்சுக்குள்ள என்றானவன் பாஸ்டரோடையே வளர்ந்தேன், பாஸ்டரோடையே சாப்பிட்டேன், சர்ச்சில் உள்ள எல்லா வேலையும் நான் செஞ்சேன். நான் பாய் போட்டேன், எங்க பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு ஆசைப்பட்டேன், என் பாஸ்டர் சாப்பிட்ற தட்டில் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டேன், என் பாஸ்டருக்கு துணி துவைச்சு போட்டேன். சர்ச்சிலையும் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். ஊழியம், ஆண்டவருடைய காரியம், இதில் எல்லாம் ரொம்ப முன்முறமாக இருந்தேன். நான் ஊழியம் செய்வேன், ஊழியக்காரனா மாறுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், அன்றைக்கு ஆரம்பிச்ச ஓட்டத்தை 41 வயசு வரைக்கும் கர்த்தரோடையே ஓடுறேன். ஆமென். நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையுமே எனக்கு தந்துட்டாரு, கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பார்க்க பண்ணினாரு. இந்த வயசுக்குள்ள என்னென்ன வாழ்க்கையினுடைய உடைவை பார்த்தனோ அவ்வளவு மகிமையை பார்க்கிறேன். இதற்கு நான் ஒன்று சொல்லுவேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு வாலிப தம்பியை கர்த்தர் தேடுகிறார், ஒரு தங்கச்சியை ஆண்டவர் கர்த்தர் தேடுகிறார். மகளே, உன்னை நான் அந்த குடும்பத்தில் பிறக்க பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ ஒரு ஸ்பெஷலான ஒரு குழந்தை, உன்னை பற்றி யாருக்குமே தெரியாது, உன்னை பற்றி நீ எவ்வளவு பெரிய ஆளா மாற போறேன்னு உனக்கே தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா உன் மேல நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். நீ என்னுடைய வருகை தாமதிக்குமானால் லட்சங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அபிஷேகத்தை உன் மேல நான் வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன். நான் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. எங்க பாஸ்டர் இந்த சர்ச்சில் பார்க்கும்போது, நான் எங்கேயுமே எத்தனையோ சர்ச்சில் போயிருக்கிறேன், எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் இந்த சர்ச்சில் பலிபீடத்தில் முழங்கால் படி எடுக்கும்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குச்சி ஒன்று இருந்துச்சு, ஒரு பெரம்பு ஒன்று இருந்துச்சு. எனக்கு இந்த பெரம்பை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்கள் சர்ச்சு தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் பாஸ்டர் சன்னியாசி, எங்கள் பாஸ்டர் கல்யாணம் ஆகாது, இறந்துட்டாங்க இப்போ. எங்கள் பாஸ்டர் அவ்வளோ பெரிய குச்சியை வச்சுருப்பார். அந்த குச்சியில் அடி வாங்குறதுன்றது பெரிய அவமானம். அவர் இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிச்சிட மாட்டார், சர்ச்சு நடந்துட்டு இருக்கும் போதே அடிச்சிடுவார். ஒரு நாள் நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பெண்ணு கொண்டு வரல பாருங்க, பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன்கிட்ட கொஞ்சம் பெண்ணு குடுறான்னு கேட்டேன். இவன்கிட்ட பெண்ணு குடுறான்னு கேட்கறத எங்க பாஸ்டர் பார்த்துட்டாரு.
பார்த்த உடனே என்ன, பென்ஸ் முன்னாடி வா, கிங்ஸ்லி முன்னாடி வா அப்படின்னு எங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. 2 பேரையும் கூப்பிட்டு கை நீட்ட சொன்னாரு. 300 பேர் உட்காந்துருக்காங்க. கை நீட்டணும். 2 கையை நீட்டினா அவருடைய எவ்வளவு பலமோ அவ்வளவு பலத்துல 3 அடி அடிச்சிட்டாரு. நீங்க ஏன் பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, எதுவுமே கேட்கல. 3 அடி அடிச்சுட்டு இப்ப போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் அப்படியே தலையை தொங்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். உடனே ப்ரேயர் முடிச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா பாஸ்டர் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளை இன்னைக்கு ரொம்ப கேவலப்படுத்திட்டாரே, நம்மளை அடிச்சிட்டாரே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கஷ்டமா இருக்குமே. அப்போ உண்மையிலே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னேன், ஒன்று பாரா, பாஸ்டர்ட்டா அடி வாங்குறதெல்லாம் பெரிய பாக்கியம், நம்ம 2 பேரும் கண்டிப்பா எதிர்காலத்துல நல்லா தான் இருப்போம், ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருப்போம். எப்படி சொன்னேன்னு தெரியல, ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா என்னையும் ஆண்டவர் ஊழியக்காரனா மாத்தினாரு. என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு காரைக்குடியில ஒரு பெரிய ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான். சோ ஆண்டவருக்காக நீங்க இழக்கிறது, ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுக்கிறதுனுடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தராம போகவே மாட்டாரு. கர்த்தர் அப்படிதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இல்ல சத்ரு உங்களை இழுப்பான், மனுஷன் உங்களை இழுப்பான், ஆனா ஒரே ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவரா இருப்பீராக. அப்படியே 2 கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், நான் உங்களுக்கு விரும்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் உனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கற்றுக் கொடுத்தவர்களை விட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் தரப்போறாரு. கர்த்தர் தேடுறாரு. உங்களை கர்த்தர் எதேர்ச்சியா இந்த இடத்துல கொண்டு வரல. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 10 ஆண்டுகள் தாண்டி 20 ஆண்டுகள் தாண்டி இங்கே ஒரு கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிற, உலகத்தையே கலக்கிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் இந்த கூட்டத்தில் கர்த்தர் எடுக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் வேற ஒன்று வேண்டாம், நீர் எனக்கு போதும். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க அந்த வாயை திறந்து ஏசப்பாவை பார்த்து நீங்க எனக்கு போதும்னு மட்டும் சொல்லுங்க. நான் நம்புறேன் எல்லாமே உங்களை தேடி வரும். எனக்கு இந்த உலகம் வேணாம் ஆண்டவரே, இந்த அசுத்தம் வேணாம் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லா வாலிப தம்பியும் சொல்லுங்க, ஆமேன் ஆமேன் ஆமேன். உன்னை சத்துரு இழுக்கிறதுக்கு பார்க்கறான், உன்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்றதுக்கு பார்க்கறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் தாயாய் மாற்றுவேன். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலை. சொல்லோ, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ 2 கையை மேல உயர்த்தி, தேவனே இயேசுவே வாடி சத்தியமே, தேவனே ஜீவனே. கைய மேல உயர்த்தி சத்தமா, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வாடி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வாடி சத்தியமே. உன்னத தேவன் நீ, என்னை தேடலாம்
முடியுமா? தாவீதின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ இப்ப 2 கைய மேல உயர்த்தி, தேவனே, இந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டுது. கர்த்தர் நிறைய பேரை தேடி வர சொல்லுங்க. கையை உயர்த்தி, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ள நடத்துவேன். நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நல்லா நினைச்சுக்கங்க, கவனமாய் கவனிங்கள். இந்த மைக்க யாருமே, இந்த மைக்க நான் தேடி போகல, இந்த கிரௌட நான் தேடி போகல, இந்த அங்கீகாரத்தை நான் தேடி போகல, நான் தேடி போகல. ஆனா சமயம் வரும்போது ஆண்டவரிடத்துல மறைஞ்சு 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 வாழ்ந்த நான் என்னை பெருமைப்படுத்துவதற்காக கண்டிப்பா சொல்லல. ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துட்டு எங்கெல்லாம் மறைவான இடம் இருக்குதோ, எங்கெல்லாம் செடிகளால் முளைச்சு காடு மாதிரி இருக்குதோ, அந்த இடத்துல எல்லாம் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி என்னுடைய பைபிள் அப்படியே திறந்து என்னுடைய கண்ணீர்னால இந்த பைபிள் அப்படியே நினைச்சு, உண்மையிலே அந்த நாளெல்லாம் மறக்கவே முடியாது. அன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணும்போது, அன்னைக்கு அப்படி அழும்போது, ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வாருன்னு எல்லாம் நினைக்கல. இந்த மாதிரி ஒரு மைக்கு தருவாரு, இந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன், என் குடும்பத்திலே நான் தனியா தெரிவேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் மேல ரொம்ப பாசம், ஆண்டவரோட இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, இந்த உலகம் எல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையிலே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தைன்றத இப்போ கர்த்தரத மறக்கல, கர்த்தரத ஞாபகத்துல வச்சிருக்கிறாருன்னு நான் நம்புறேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு ராஜாவை இப்ப அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பை ஆண்டவர் சாமுவேலுடைய கையில கொடுக்கிறாரு. அப்ப சாமுவேல் பாக்குறாரு, ஐயோ மூத்தவன் ரொம்ப வாட்ட சாட்டமா ரொம்ப பெலனா இருக்கிறான், ஆண்டவர் அவனை வேணானாரு. அடுத்து ஒவ்வொருத்தரும், ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், தாவீது. அந்த தாவீது யார் அப்படின்னு சொன்னா, யாருமே இல்லாத, யாருமே கவனிக்காத அந்த இடத்துல கர்த்தரோட நடந்த அந்த தாவீதை கர்த்தர் பிரித்தெடுத்து சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் தலைவனாய் மாற்றினார்.